Hi viewers, welcome to Coding Tamila. So today இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு சிம்பிள் சேட் பாட். அதை வந்துட்டு பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி அந்த சேட் பாட் வந்துட்டு எப்படி ரிப்ளை பண்ணுது அப்படின்றது. ஓகே, டெக்ஸ்ட் பேஸ்டு. நம்ம ஒரு இன்புட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஓகே, பட் அவுட்புட் வந்துட்டு கொஞ்சம் ரேண்டமாக இருக்கும். ஓகே, நம்ம வந்துட்டு ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுற சேட் ஜிபிடி, கிளாட் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் மாதிரி ரொம்பவே அட்வான்ஸானது கிடையாது, ஒரு சிம்பிளான சேட் பாட். ஓகே, அதுக்கான கோடும் வந்துட்டு கண்டிப்பாக அது வந்துட்டு என்னோட கித்தப் அக்கௌண்ட்டில் இருக்குது, அதுக்கான கோட். என்னோட கித்தப் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் வந்துட்டு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு மூலிமா நீங்கள் வந்துட்டு அந்த பைத்தன் கோடை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த கோடை வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்துட்டு அந்த கோடை ஏஐ டூல்ஸில் வந்துட்டு ப்ராம்ப்ட் கொடுத்து வாங்கி அதை வந்துட்டு ஜஸ்ட்டு பைச்சாமில் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு அந்த அந்த சேட்பாட் வந்துட்டு ஒர்க் பண்ண வச்சுட்ருக்கேன். ஓகே, அந்த சேட்பாட் வந்துட்டு எப்படி ரிப்ளை பண்ணுறது எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, நம்ம வந்துட்டு இப்போ ஜஸ்ட் அந்த கோடை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் நம்மளோட ஐடியில். அது வந்துட்டு என்னோட கித்தப் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஓகே, கித்தப் போயிட்டு இதுதான் வந்துட்டு அந்த பைத்தன் கோட். இங்கே வந்துட்டு இந்த கோடை வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கோடை காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பைச்சாம் ஐடி போயிட்டு புதுசாக வந்துட்டு ஒரு பைத்தன் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு பேர் வந்துட்டு இந்த பாட்டோட பேரை வைக்கணும். ஓகே, ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து இன்ஃபோ பாட் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஓகே, இன்ஃபோ பாட் தான் வந்துட்டு இந்த சேட் பாட். இப்போ வந்து இதில் கோடை காப்பி பண்ணலாம். பேஸ்ட் பண்ணணும். சாரி, காப்பி பண்ணே சொல்லிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஓகே, இதுதான் வந்து இதோட பைத்தன் கோட். ஓகே, இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போ வந்துட்டு இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓவராலாக வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் பற்றி ஒரு லைட்டாக மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, என்ன அப்படின்னா இந்த இம்போர்ட்டு ஃப்ரம் இது எல்லாமே வந்துட்டு இந்த சேட்பாட்டுக்கு தேவையான லைப்ரரிஸ். ஓகே, ஜேஎஸ்ஓஎன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாமே வந்துட்டு ஜேஎஸ்ஓஎன் ஃபார்மேட்டில் இருக்கும். அதனால தான் வந்துட்டு ஜேஎஸ்ஓஎன் அந்த மீன் டேட்டாவை ஜேஎஸ்ஓஎன் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஜேஎஸ்ஓஎன் வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஜேஎஸ்ஓஎன் ஒன்றும் இல்லை, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்இ, தென் டெக்ஸ்ட் ஆப், டேட்டா கிளாஸஸில் அப்படின்ற லைப்ரரியிலேருந்து டேட்டா கிளாஸ் அப்படின்ற ஒரு மாடல் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். டைப்பிங்லேருந்து லிஸ்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். யூஆர்எல் லிப் டாட் பாஸ் அப்படின்றது குவைட் ப்ளஸ். இந்த யூஆர்எல் இது எல்லாமே வந்துக்காக அப்படின்னா லிங்க் வந்துட்டு இன்டர்நெட்லேருந்து லிங்க் ஆக்சஸ் பண்ணுறது அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூஆர்எல் லிப் டாட் ரிக்வஸ்ட் அப்படின்னா ரிக்வஸ்ட் கொடுக்குறதுக்காகவும் யூஆர்எல்ஸ் ஓப்பன் பண்ணுறது அந்த பர்பஸ்க்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஸ்டாப் வேர்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு எதுக்காக அப்படின்னா சேட் பாட்டை நிப்பாட்டுறதுக்காக. ஓகே, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா சேட் பாட் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறது நிப்பாட்டும். அது வந்து ஒரு செட்டு. செட்டுக்குள்ளே நிறைய வேர்ட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது. கிளாஸோட நேம் வந்து சர்ச் ரிசல்ட். ஓகே, சோர்ஸு, டைட்டில், ஸ்னிப்பட், யூஆர் இது எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரிங் ஃபார்மேட், அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாஸ் இன்ஃபோ பாட்டுக்கு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனில் வந்துட்டு டைம் அவுட் அப்படின்ற ஒரு வேரியபிள். அதில் வந்து இன்டிஜர் 12ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா 12 hours ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஃபோ பாட் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும் அதுக்காக. ஓகே, செல்ஃப் டாட் டைம் அவுட் சீக்வல் இதில் வந்துட்டு டைம் அவுட் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்துட்டு யூசர் ஏஜென்ட்டில் வந்துட்டு இங்கே ஒரு இன்ஃபோ பாட் அப்படின்ட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்டர்நெட் அசிஸ்டன்ட், இது ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, செல்ஃப் டாட் யூசர் ஏஜென்ட் அப்படின்ற வேரியபிளில் இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, புரியுதா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கெட் ஜேஎஸ்ஓஎன் ஆஃப், அதில் வந்து யூஆர்எல். அதில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஸ்ட்ரிங்குன்றது டிக்ளேர் பண்ணுது. தென் வந்துட்டு இங்கே ரிக்வஸ்ட்டில் வந்துட்டு ரிக்வஸ்ட் ஆஃப் யூஆர்எல் அப்படின்ற request of URL, headers is equal to user agent, then self dot user agent, accept application / JSON. இது எதுக்காக அப்படின்னா request accept பண்ணும். ஓகே, தென் வந்துட்டு இது வந்துட்டு இங்கே வித் URL ஓப்பன் ஆஃப். அதை வந்துட்டு ஃபைல் ஃபார்மேட்டில் ஓப்பன் பண்ணும். ரிட்டர்ன் வந்து JSON டாட் லோட்ஸ் ஆஃப் அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா வந்துட்டு JSON ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெஃப் கீவேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இது எதுக்காக அப்படின்னா யூசரை இந்த மொத்த பார்ட்ஸுமே வந்துட்டு யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை வாங்குறதுக்காக. ஓகே, ப்ராம்ப்ட் அக்செப்ட் பண்ணால் ப்ராம்ப்ட் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, அதை வந்துட்டு லிஸ்ட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணும். டோக்கன்ஸ் ஈக்குவல் டு RE டாட் ஃபைண்ட் ஆல் ஆஃப் பேட்டர்ன்
ஸோ பேட்டர்ன் வந்துட்டு ஸோ ஏலேருந்து இசட் வரைக்கும், ஸோ கேபிட்டல் ஏ டு இசட் வரைக்கும், அதே மாதிரி 0 to 9 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் தட் மீன் யூசர் கொடுக்குற இன்புட் வந்துட்டு ஏ டு இசட் ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கலாம், ஏ டு இசட் லோவர் கேஸில் இருக்கலாம், அதே மாதிரி ஏ டு இசட் அப்பர் கேஸில் இருக்கலாம், 0 to 9 வரைக்கும் நம்பரில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் வந்துட்டு அந்த ப்ராம்ப்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவோம். ப்ளஸ் என்னென்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து லோவர் கேஸில் மாற்றிக்கும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து ப்ராம்ப்ட் ஆர் லோவரா, ப்ராம்ப்ட்ன்றது கொடுக்குற இன்புட்டு. ஸோ ப்ராம்ப்ட் ஆர் லோவரா அப்படின்னா கொடுக்குற இன்புட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா லோவர் கேஸாக மாற்றிக்கும். ஓகே, ஸோ ரிட்டன் அப்படின்ட்டு இந்த லிஸ்ட்டை வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே, ஸோ T40 in tokens if T not in stop words அண்டு லென்த் ஆஃப் T is greater than 2. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஸோ டீன்றது தான் நம்ம கொடுக்க போகிற ரிட்டன் அவுட்புட். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு 14 டோக்கன்ஸ், ஸோ டோக்கன்ஸில் இருந்தது அப்படின்னா அவுட்புட்டாக கொடுக்கும். பட் ஆனால் வந்துட்டு T நாட் இன் ஸ்டாப் வேர்ட்ஸ், ஸோ T நம்ம கொடுக்குற இன்புட் தான் வந்து டோக்கன். ஓகே, ஸோ அந்த டீன்ற டோக்கன் வந்து ஸ்டாப் வேர்ட்ஸில் இருக்கக்கூடாது. ஸ்டாப் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸோ ஸ்டாப் வேர்ட்ஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்ஃபோபாட் வந்து ரிப்ளை பண்ணுறது நிப்பாட்டிடும். ஓகே, ஸோ இன்ஃபோபாட் வந்து ரிப்ளை பண்ணாது. ஸோ அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி அண்டு லென்த் ஆஃப் T is greater than 2. ஸோ நம்ம கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற டீன்ற இன்புட் டோக்கன் வந்துட்டு ஸ்டாப் வேர்ட்ஸில் இருக்கக்கூடாது, அதே மாதிரி லென்த்து வந்துட்டு 2 விட கம்மியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபார் T in டோக்கன்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் Tன்றதை அவுட்புட்டாக கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இதோட மீனிங். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸோ டெஃப் சர்ச் டக் கோ ஆஃப் செல்ஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் லிஸ்ட் சர்ச் ரிசல்ட்ஸ். ஸோ இது ஒன்றும் இல்லை. ஸோ சர்ச் ரிசல்ட் சர்ச் டக் கோ அப்படின்றது இந்த ஃபங்க்ஷனோட நேம். ஸோ செல்ஃப் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறோம். ஓகே, ஸோ ப்ராம்ப்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ தென் வந்துட்டு அந்த ப்ராம்ப்டை லிஸ்ட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணும். ஸோ கொரி ஈக்குவல் டு கொரி ப்ளஸ் அப்படின்றது வந்துட்டு என்னென்னா ஒரு கீவேர்டு. ஓகே, ஸோ கொரி ப்ளஸ் ஆஃப் ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ URL அப்படின்றது இது வந்து ஒரு URL லிங்க்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேட்டாஸ் ஈக்குவல் செல்ஃப் டாட் கெட் JSON URL. ஸோ அந்த URL இருக்க டேட்டா வந்துட்டு JSON ஃபார்மேட்டில் வாங்குறதுக்காக. ஓகே, ஸோ ரிசல்ட் போல் லிஸ்ட் ஆஃப் சர்ச் ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் தென் டேட்டா டாட் கெட் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் டாட் அப்பண்ட் ஆஃப் எதுக்காக அப்படின்னா ஸோ ரிசல்ட்ஸை வந்துட்டு லாஸ்ட் டேர்மில் ஆட் பண்ணிகிட்டே போகிறதுக்காக. ஓகே, ஸோ இது என்னென்னா சோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, டைட்டில் கொடுத்து சோர்ஸ் என்னென்னா ஸோ எங்கேருந்து இன்புட் எடுக்கிறோம், எங்கேருந்து அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்றது. ஓகே, டேட்டாவை எடுக்கிறோன்றது. தென் டக் கோ அப்படின்ற ஒரு URLலேருந்து டேட்டாவை எடுக்கிறோம். ஓகே, ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா டேட்டா டாட் கெட் ஆஃப் இங்கே ஹெட்டிங் ஆர் இன்ஸ்டன்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் டைட்டில். தென் ஸ்னிப்பட் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி. ஓகே, URLs ஈக்குவல் டேட்டாவாக அப்ஸ்ட்ராக்ட் URL அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு ஃபார் லூப்பு ஃபார் டாபிக் இன் டேட்டா டாட் ஆஃப் ரிலேட்டட் டாபிக்ஸ் ஆஃப் இங்கே ஒரு எம்டி லிஸ்ட்டு. ஸோ அதுக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷன் எலிஃப் ஃபார் லூப் ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஃப் கண்டிஷன் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் இஃப் இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டாபிக் டிஸ்ட்ரிக்ட் அண்டு டெக்ஸ்ட் இன் டாபிக் அண்டு ஃபஸ்ட் URL இன் டாபிக். ஸோ ரிசல்ட் டாட் அப்பண்ட் ஆஃப். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்படின்னா ஸோ ரிசல்ட் டாட் இந்த ரிசல்ட்டுன்ற வேரியபிள்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ சர்ச் ரிசல்ட்டாக டக் கோ, அதாவது டக் கோன்ற சோர்ஸ்லேருந்து எடுத்து டேட்டாவை ரிசல்ட் அப்பன் பண்ணிகிட்டே போவோம். ஓகே, ஸோ அதோட டாபிக் என்னன்றதையும் வந்துட்டு உள்ளே அப்பன் பண்ணும். ஸோ டாபிக் இருக்க டெக்ஸ்ட்டு அந்த டாபிக்கோட URL. ஓகே, ஃபஸ்ட் URL எல்லாத்தையும் வந்துட்டு உள்ளே அப்பன் பண்ணும். இல்லைனா எலிஃப் கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப்பு, அடுத்து ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இஃப் டெக்ஸ்ட் இன் சப், ஸோ சப்பில் வந்துட்டு டெக்ஸ்ட்ன்ற வேரியபிள் இருந்தது அப்படின்னா அண்ட் என்ன இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் URL சப்பில் இருக்கணும். இது சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ என்ன கண்டிஷன்னா டெக்ஸ்ட்டுன்றது சப்பில் இருக்கணும், அதே மாதிரி ஃபஸ்ட் URL சப்பில் இருக்கணும். ஓகே, இது ரெண்டுமே வந்துட்டு ஸ்ட்ரிங்கு மட்டும்தான். டெக்ஸ்ட்டுன்ற ஸ்ட்ரிங்கும் சப்பில் இருக்கணும், ஃபஸ்ட் URL அப்படின்ற ஸ்ட்ரிங்கும் சப்பில் இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா சர்ச் ரிசல்ட் டக் கோ இந்த சோர்ஸ்லேருந்து எடுத்த சர்ச் ரிசல்ட்டை ரிசல்ட்டில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, அது மட்டும் கிடையாது. ஸோ சப் ஆஃப் அதில் இருக்க டெக்ஸ்ட்டு தென் ஃபஸ்ட் URL இது எல்லாத்தையுமே வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ எதுக்காக ரிட்டர்ன் பண்ணுறோம்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட் டாபிக் இன் டேட்டா டாட் கெட் ஆஃப் ரிலேட்டட் டாபிக்ஸ் இங்கே ஒரு எம்டி லிஸ்ட். ஓகே, இஃப் இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டாபிக் டிக்ட் அண்டு டெக்ஸ்ட் இன் டாபிக் அண்டு ஃபஸ்ட் URL இன் டாபிக். ஸோ இது என்னன்னா இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டாபிக் டிக்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது அண்ட் டெக்ஸ்ட் இன் டாபிக். ஸோ டெக்ஸ்ட்ன்ற ஸ்ட்ரிங் டாப்பிக்கில் இருக்கணும் அண்ட் ஃபஸ்ட் URL அப்படின்றது டாப்பிக்கில் இருக்கணும். ஓகே,
ஸோ இஸ் இன்ஸ்டன்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு டாபிக் டிக்ஷனரி. ஸோ இது வந்து டிக்ஷனரி ஃபார்மெட்டில் மாற்றும். ஓகே, ஸோ இந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் ரிசல்ட்டில் வந்து இந்த டேட்டாவை ஓப்பன் பண்ணிடும். இல்லைனா எலிஃப் கொடுத்துட்டு இந்த ஃபாலோ வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆகிட்டு இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் உள்ளே ஓப்பன் பண்ணிடும். கடைசியில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு சோர்ஸ் டேட்டா வந்துட்டு ரிசல்ட்டுக்குள்ளே வரதான் போகுது. ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபங்க்ஷன் போகலாம். சர்ச் விக்கிபீடியா ஆஃப். ஸோ விக்கிபீடியாவில் வந்து ரிசல்ட் எடுக்கிறதுக்காக. ஓகே, ஸோ ப்ராம்ப்டை வந்துட்டு ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் வாங்குவோம். அதை வந்துட்டு ஸோ லிஸ்ட் ஆஃப் சர்ச் ரிசல்ட்னா ஸோ ரிசல்ட்டை வந்துட்டு லிஸ்ட் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுறது. ஓகே, ஸோ query is equal to query plus of அப்படின்றது ஒரு கீவேர்டு, இன்பில்ட் கீவேர்டு இன் பைத்தான். ஓகே, ஸோ நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை வந்துட்டு இன்புட்டாக வாங்கிப்போம். ஸோ URL is equal to இது வந்துட்டு விக்கிபீடியாவோட லிங்க். ஓகே, ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து URL ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ டேட்டா டாட் self.getJS வேணா URL. ஸோ நமக்கு தேவையான டேட்டாவை வந்துட்டு JSON ஃபார்மெட்டில் வந்துட்டு அந்த URL-லேருந்து வாங்குறதுக்காக இந்த லைன். ஓகே, ஸோ தேவையான டேட்டாவை JSON ஃபார்மெட்டில் அந்த URL-லேருந்து வாங்குறதுக்காக இந்த லைன் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ அவுட் டாட் லிஸ்ட் ஆஃப் சர்ச் ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட். ஸோ அவுட்புட் வந்துட்டு லிஸ்ட் ஃபார்மில் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப்பு. இந்த ஃபார்மில் என்னன்னா பேஜ் இன் டேட்டா டாட் கெட் ஆஃப். ஓகே, ஸோ பேஜ் இன் டேட்டா டாட். ஸோ டேட்டாவில் வந்துட்டு பேஜ் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. ஓகே, டாட் கெட் ஆஃப் அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஒன்று எடுக்க போகிறோம். ஓகே, query. ஸோ queryன்றது கொஷின். ஓகே, டாட் கெட் ஆஃப் சர்ச். ஓகே, ஸோ இந்த ஃபார் லூப் வந்துட்டு ரன் ஆகும்போது ஸோ டைட்டில் அப்படின்ற ஒரு வேரியபிள் அதில் ஸோ பேஜ் டாட் கெட் ஆஃப் டைட்டில் விக்கிபீடியா. ஸோ ஆக்சுவலாக நம்ம கொடுத்த டைட்டில் விக்கிபீடியாவிலேருந்து எடுக்கிறதுக்காக இந்த லைன் அதை எடுத்து டைட்டில்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். ஸோ சிக்மஸ் ஈக்குவல் டு re dot sub of. So R means it's nothing but a pattern. So read mode. Okay, so R then page dot get off snippet is dot replace of quiet comma. So இங்கே ஒரு empty string. Okay, so out dot append off. So out dot append off ஸோ அவுட்புட்டில் வந்துட்டு இந்த டேர்ம் அப்பன் பண்ணும். ஸோ அப்பன்றது ஒன்றும் இல்லை, அவுட்புட்ன்ற வேரியபிள் இதை கொண்டு போய் இது லாஸ்ட்டில் சேர்த்து விட்ரும். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா சர்ச் ரிசல்ட் தான். சர்ச் ரிசல்ட் ஒன்றும் இல்லை. ஸோ விக்கிபீடியா சோர்ஸ், அதில் இருக்க டைட்டில், தென் அதில் இருக்க ஸ்னிப்பர்ஸு, தென் URL எல்லாத்தையுமே வந்துட்டு அவுட்புட்டில் கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ நமக்கு வந்துட்டு அவுட்புட்டில் இது எல்லாத்தையும் அப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அவுட்புட்டை தான் நமக்கு வெளியில் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அதனால் ரிட்டன் அவுட்புட். ஓகே, ஸோ அவுட்புட் தான் சுருக்கி அவுட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன அப்படின்னா சர்ச் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செல்ஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கில் வாங்கும். ஸோ ரிசல்ட்டை வந்து லிஸ்ட் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ query is equal to quiet plus ஆஃப் ப்ராம்ப்ட். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ quiet plus அப்படின்றது இன்பில்ட் கீவேர்ட் இன் பைத்தான். ஸோ இது வந்துட்டு ப்ராம்ப்டை இன்புட்டாக வாங்கி queryயில் ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ URL is equal to. ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ இதுக்காக வந்துட்டு ஒரு URL. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா இந்த URL-லேருந்து சோர்ஸ் டேட்டாவை எடுத்து நமக்கு தரும். ஓகே, ஸோ டேட்டா இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் கெட் JSON URLனா ஸோ இந்த URL-லேருந்து எடுத்த டேட்டாவை JSON ஃபார்மெட்டில் மாற்றி டேட்டான்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் இதோட அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அவுட்புட்டு. ஸோ அவுட்புட் வந்து லிஸ்ட் ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் இருக்குது. ஸோ ஃபார் லூப்பில் ஐட்டம் அப்படின்ற வேரியபிள் டாட் இன் டேட்டா. ஸோ டேட்டாவில் இருக்க ஒவ்வொரு ஐட்டமும் ஸோ என்ன பண்ணணும், கெட் பண்ணணும். ஓகே, அதுக்கு தான் அந்த ஃபார் லூப். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டைட்டில்ன்ற வேரியபிள், அதில் வந்துட்டு ஐட்டம் டாட் கெட் ஆஃப் டைட்டில் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற இந்த URL-லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ டைட்டில் கெட் பண்ணி டைட்டில் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஸ்னிப்பட்ஸ் ஈக்குவல் டு ஃபார்மேட் ஸ்ட்ரிங். ஸோ அந்த டைட்டில் உள்ளே போட்டு ஸோ இங்கே வந்துட்டு ஸ்கோரு ஐட்டம் டாட் கெட் ஆஃப் ஸ்கோர். ஓகே, ஸோ அதோட ஸ்கோரை வந்துட்டு கெட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர்ஸ் ஈக்குவல் டு ஸோ அதில் கிடைச்ச ஆன்சர். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து ஸ்னிப்பட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அவுட்புட்டு. ஸோ அவுட்புட் டாட் அப்பண்ட் ஆஃப் ஸோ சர்ச் ரிசல்ட் ஆஃப் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ டைட்டில் ஸ்னிப்பட் ஐட்டம் டாட் கெட் ஆஃப் அந்த URL. ஓகே, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற வெப்போட URL இது. ஸோ அந்த URL-லேருந்து கிடைச்ச ஸ்னிப்பட்டு டைட்டில் இது எல்லாத்தையும் தூக்கி அவுட்புட்டில் சேவ் பண்ணுறோம். ஓகே, சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் வெளியில் எடுக்கணும். ஸோ ரிட்டன் அவுட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா ஸ்கோர் ரிசல்ட்டு. ஸோ ஸ்கோர் ரிசல்ட்டில் ஸோ ரிசல்ட்டு சர்ச் ரிசல்ட் கீவேர்ட் லிஸ்ட் ஆஃப் STR. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரிங்காக மாற்றி லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணும். தென் டேட்டா டைப் வந்துட்டு ஃப்ளோட். அதாவது இதோட அர்த்தம். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்மட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார்மட் ஸ்ட்ரிங் ஒன்றும் கிடையாது, ரிசல்ட்டு டைட்டில் அண்ட் ரிசல்ட்டு ஸ்னிப்பட்டு இது எல்லாத்தோட வேல்யூ வந்துட்டு உள்ளே வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக ஃபார்மட் ஸ்ட்ரிங். ஓகே, இன்டெகிரேட் பண்ணி எல்லாத்தையும் லோவர் கேஸை மாற்றி என்ன பண்ணிடும் அப்படின்னா
ஆக்சுவலாக. ஸோ ரிசல்ட்ஸில் டைட்டிலையும் ஸ்னிப்மட்டையும் லோவர் கேஸாக மாற்றும், இன்டெகிரேட் பண்ணி லோவர் கேஸாக மாற்றி டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஓவர்லேப்டு வேரியபிள். ஸோ இது என்ன அப்படின்னா 1 ஃபார் கேடபிள்யூ இன் கீவேர்ட்ஸ் இஃப் கேடபிள்யூ இன் டெக்ஸ்ட். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இது எப்போ வந்துட்டு சம் பண்ணும் அப்படின்னா, ஸோ சம் ஆஃப் 1. ஸோ ஒவ்வொரு தடவையும் 1ன்ற நம்பரை சம் பண்ணிக்கிட்டே போகும். எப்போ அப்படின்னா, ஸோ கேடபிள்யூ இன் கீவேர்ட்ஸில் கேடபிள்யூன்ற இருக்கிற ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்ன்ற லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் தான் கேடபிள்யூ. ஓகே. ஸோ அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு நம்பரை வந்துட்டு ஆட் பண்ணிகிட்டே போகும். ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கேடபிள்யூவும் டெக்ஸ்ட்டில் இருக்கணும். ஓகே. ஸோ டெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஒவ்வொரு கீவேர்டு இருந்தால் மட்டும்தான் கீவேர்டில் இருக்கிற ஒவ்வொரு லிஸ்ட்டு எலமெண்ட்டுக்குமே வந்துட்டு இந்த வேரியபிள் என்ன பண்ணோம்னா சம் ஆஃப் அப்படின்றது ஒன்று ஆட் பண்ணிட்டே போகும். ஓகே. ஸோ உதாரணத்துக்கு இது புரியுமா சொல்லணும்னா, டெக்ஸ்ட்டில் வந்துட்டு 10 எலமெண்ட்ஸ் இருக்குது, கீவேர்ட்ஸில் 9 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ டெக்ஸ்ட்டில் கீவேர்ட்ஸில் இருக்க 9 எலமெண்ட்ஸும் டெக்ஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா, ஸோ அப்போனா டெக்ஸ்ட்டில் 10 9 இருக்கு. ஆனால் ஓகே, டெக்ஸ்ட்டில் 10 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் கீவேர்டில் இருக்க 9 எலமெண்ட்ஸும் டெக்ஸ்ட்டில் இருக்கா. ஸோ இப்போ வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இது செக் பண்ணிகிட்டே வரும். ஒவ்வொரு தடவை கீவேர்டில் இருக்க அதே கேடபிள்யூ டெக்ஸ்ட்லேயும் இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் 1 ஆட் பண்ணும். ஸோ 9 டைம்ஸ் இருக்குன்னா, ஸோ 9 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, அப்போது ஒவ்வொரு தடவையும் 1 வீதம். ஸோ என்னன்னா அவுட்புட் 9 கிடைக்கும். ஓகே. ஸோ 1 + 1 + 1 +ன்னு ஸோ 9ன்றது அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த 9 என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர்லேப் அப்படின்றத ஸ்டோர் பண்ணு. ஸோ எதுக்காக அப்படின்னா, கீவேர்ட்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸும் டெக்ஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸும் எந்த அளவுக்கு வந்துட்டு சேமாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ சோர்ஸ் போனஸ் ஈக்குவல் டு Wikipedia 2.0 and okay, DuckDuckGo equal to 1.5 and Stack Overflow 2.0 dot get of result as for source comma 1.0. ஓகே. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு சோர்ஸோட போனஸ் ஸ்கோர். ஓகே. ஸோ அதுலேருந்து ரிசல்ட் ஆர் சோர்ஸ் அப்படின்னா, ஸோ ஒன்றும் இல்லை, ரிசல்ட்டில் வந்துட்டு அந்த சோர்ஸை வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓவர்லேப் டைம்ஸ் சோர்ஸ் போனஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ கலெக்ட் ரிசல்ட் ஆஃப் செல்ஃப் கமா ப்ராம்ப்ட். ஸோ ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கு அதை லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே. ஸோ லிஸ்ட்டில் தான் வந்துட்டு கிடைச்ச ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறோம். ஆல் ரிசல்ட்ஸ் ஈக்குவல் லிஸ்ட் ஆஃப் சர்ச் ரிசல்ட். ஸோ எல்லா ரிசல்ட்டுமே லிஸ்ட்டில் தான் ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப்பு. இந்த ஃபார் லூப்பில் ப்ரொவைடர் இன் செல்ஃப் டாட் சர்ச் DuckDuck. ஸோ அதாவது ப்ரொவைடர் அப்படின்ற இது எலமெண்ட் வந்துட்டு இந்த சோர்ஸில் வந்துட்டு இருக்கணும். ஓகே. ஸோ ஒன்று DuckDuckோவில் இருக்கணும், இல்லை விக்கிபீடியாவில் இருக்கணும், இல்லை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த கோடுக்குள்ளே என்ட்ராகும். ஓகே. யா. ஸோ இந்த ஒவ்வொரு இதில் இருக்கிற ப்ரொவைடர் அப்படின்ற எலமெண்ட் எடுத்துகிட்டு இங்கே உள்ளே வரும் ஆல் ரிசல்ட் டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ப்ரொவைடர் ஆஃப் ப்ராம்ப்ட். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஆல் ரிசல்ட் அப்படின்றதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த ப்ரொவைடர் ஆஃப் ப்ராம்ப்ட் இருக்கா. ஸோ இந்த டேட்டா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிடும், இன்டெகிரேட் பண்ணிடும். ஓகே. ஸோ ப்ரொவைடர் ஆஃப் ப்ராம்ப்ட் அப்படின்ற இந்த டேட்டாவை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல் ரிசல்ட் அப்படின்ற லிஸ்ட் இருக்கா, ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து எக்ஸ்ட்ராவாக இன்டெகிரேட் பண்ணும். ஸோ இதுதான் இதோட ஒர்க்கு. ஸோ ஒருவேளை இது சாட்டிஸ்ஃபை ஆகலை, இந்த இது வந்துட்டு ரன் ஆகலை அப்படின்னா எக்ஸப்ட் போயிடும். ஓகே. ஸோ எக்ஸப்ட் போயிட்டு எக்ஸெப்ஷன் போயிட்டு கண்டினியூ. ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த கோடு ரன்னே ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்டினியூ அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் கோடுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கணும், 2 வேரியபிள் DTUBet கமா சீன்ன்றது. ஸோ ஒன்று வந்துட்டு எம்டி லிஸ்ட்டு. ஸோ DTUBetன்றது எம்டி லிஸ்ட்டு. ரெண்டாவது வந்துட்டு செட் ஆஃப் சீன் அப்படின்ற ஒரு செட்டு. ஸோ இது ஓப்பன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னா, ஸோ ஒரு ஃபார் லூப்பு. ஸோ ரிசல்ட் இன் ஆல் ரிசல்ட்ஸ். ஓகே. ஸோ ரிசல்ட் வந்து எலமெண்ட் என்ன எலமெண்ட்னா, ஆல் ரிசல்ட்டில் லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு சிங்கிள் எலமெண்ட் தான் ரிசல்ட். ஓகே. ஸோ அந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு ஸோ இஃப் ரிசல்ட் டாட் URL நாட் இன் சீன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஸோ ரிசல்ட் டாட் URL அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இங்கே முன்னாடி வந்துட்டு ரிசல்ட் அப்படின்ற இங்கே கொடுத்துருக்கேன் என்னன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஒன்றும் கிடையாது, ரிசல்ட் அப்படின்றது ஒவ்வொரு URL தான் ரிசல்ட். ஓகே. அதாவது DuckDuckGo, சர்ச் விக்கிபீடியா, சர்ச் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது 3 தான் வந்துட்டு சோர்ஸு, இது 3 தான் வந்து ரிசல்ட். ஓகே. 3க்கும் ஒவ்வொரு URL இருக்குது. ஸோ ரிசல்ட் டாட் URL அப்படின்னா ஒவ்வொரு சோர்ஸோட URL. ஸோ இந்த URL எதுவுமே சீன் அப்படின்னா என்னது, இங்கே ஒரு செட்டு. ஓகே. ஸோ இந்த செட்டில் இந்த URL இல்லை அப்படின்னா DTUBet டாட் அப்பண்ட் ஆஃப் ரிசல்ட். ஸோ ஒன்றும் இல்லை, URL இல்லை அப்படின்னா இந்த DTUBet அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே அந்த ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணுவோம், அந்த URL கொண்டு போய் அப்பன் பண்ணுவோம். ஓகே. யா, சாரி, அந்த ரிசல்ட்டை கொண்டு போய் அந்த லிஸ்ட்டில் அப்பன் பண்ணிடும். ஸோ சீன் டாட் ஆட் ஆஃப் ரிசல்ட் டாட் URL. ஓகே. ஸோ அந்த செட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா URL வந்துட்டு ஆட் பண்ணிடும். ஓகே. ஸோ அந்த ரிசல்ட்டை கொண்டு போயிட்டு லிஸ்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணுது.
அப்பன் பண்ணிடுது. ஓகே, லாஸ்ட்டில் போய் சேர்த்தா அதுக்கு பேர் தான் அப்பனிங். ஸோ சீன் டாட் ஆட் ஆஃப் ரிசல்ட் டாட் யூஆர்எல். ஸோ ஒன்றும் இல்லை, அந்த ரிசல்ட் டாட் யூஆர்எல் அப்படின்றத சீன் இந்த செட்டுக்குள்ளே போயிடும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து ரிட்டர்ன் டிடியூ பெட் அப்படின்னா, ஸோ ஒன்றும் இல்லை, இந்த டிடியூ பெட்ன்ற லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் இதோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கோட் லைன்ஸ் தான் இருக்குது. டெஃப் ஆன்சர் ஆஃப் செல்ஃப் கமா ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். ஸோ இது என்னன்னா, ஆன்சர்ன்றது ஃபங்க்ஷன் நேம், டெஃப்ன்றது கீவேர்டு. ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண டெஃப் இஸ் அ கீவேர்டு ஃபார் டிஃபைன் ஏ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ டெஃப்ன்ற கீவேர்டு தான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுற யூஸ் பண்ணுறோம். ப்ராம்ப்ட்ன்றது கொடுக்குற இன்புட்டு. ஸோ அது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் இருக்குது, நம்மளும் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மெட் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இஃப் கண்டிஷன் நாட் ப்ராம்ப்ட் டாட் ஸ்ட்ரிப் ஆஃப். ஓகே, ஸோ நாட் ப்ராம்ப்ட் டாட் ஸ்ட்ரிப் ஆஃப் அப்படின்னா, ஸோ ப்ராம்ப்ட் ஆஃப் ஸ்ட்ரிப் ஆஃப் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஸோ ப்ராம்ப்டோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் எதுலேயுமே வந்துட்டு எதுலேயுமே வந்துட்டு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, எம்டி கேப் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ப்ராம்ப்ட் ஆர் ஸ்ட்ரிப் ஆஃப் அப்படின்னா, ப்ராம்ப்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எங்கேயுமே வந்து எம்டி கேப் இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ நாட் ப்ராம்ப்ட் டாட் ஸ்ட்ரிப் ஆஃப் அப்படின்னா என்னென்னா, ஸோ எம்டி கேட் வந்துட்டு ஸோ எம்டி கேப் எதுவுமே இல்லையா அப்படின்றத செக் பண்ணுது. ஸோ ஒருவேளை வந்துட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா, ஸோ ப்ளீஸ் ஆஸ்க் அ கொஸ்டின், ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எங்கேயுமே வந்துட்டு கேப் இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி இல்லைன்னா மட்டும்தான் வந்துட்டு ஸோ நம்மக்கிட்ட என்ன சொல்லும், சேட் பாட் சொல்லும் அப்படின்னா, ஸோ ப்ராம்ப்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது, எண்டிங் பாயிண்ட்லேயும் எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு கொஸ்டின் கேட்கும் சேட் பாட், என்னன்னா ப்ளீஸ் ஆஸ்க் அ கொஸ்டின், ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீவேர்ட்ஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் கீவேர்ட் ஆஃப் ப்ராம்ப்ட். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை வந்துட்டு கீவேர்ட்ஸாக மாற்றி அதை கீவேர்ட்ஸ்ன்ற இதில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, அதே மாதிரி கொடுத்துருக்க ப்ராம்ப்டில் செல்ஃப் டாட் கலெக்ட் ரிசல்ட் ஆஃப் போட்டு, ஸோ ரிசல்ட் செல்ஃப் டாட் கலெக்ட் ரிசல்ட் ஆஃப். ஓகே, அதில் வந்து நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்ன்றது போகும். ஸோ அது வந்துட்டு டேரெக்டாக ரிசல்ட் அப்படின்ற கீவேர்டில் வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ இஃப் நாட் ரிசல்ட் ஆக்சுவலாக வந்துட்டு, ஸோ ரிசல்ட்ன்ற கண்டிஷன் ட்ரூவாக இல்லை அப்படின்னா, ரிட்டர்ன் ஐ குடன்ட் ரீச் ரிலையபிள் இன்டர்நெட் சோர்சஸ் ரைட் நவ், ப்ளீஸ் ட்ரை அகைன் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதாவது ரிசல்ட்டில் வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்னா அதால் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ சேட் பாட் என்ன சொல்லும் அப்படின்னா, ஐ குட் நாட் ரீச் ரிலையபிள் இன்டர்நெட் சோர்சஸ் ரைட் நவ், ப்ளீஸ் ட்ரை அகைன் ஷார்ட்லி. ஸோ அதாவது நம்ம அதுக்கு ரிசோர்ஸை கொடுக்க முடியல. ஸோ அது வந்து நம்மக்கிட்ட இந்த ரிப்ளே கொடுக்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா, ரேங்க் இஸ் ஈக்குவல் ஷார்ட்டட் ஆஃப் ரிசல்ட்ஸுக்குமா. ஸோ ரிசல்ட்ஸை ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ கீஸ் ஈக்குவல் லேம்டா ஆர் செல்டா ஸ்கோர் ரிசல்ட் ஆஃப். ஸோ ஸ்கோர் ரிசல்ட் ஆஃப் எதுக்கு அப்படின்னா, ஸ்கோரை பேஸ் பண்ணி. ஸோ ஆக்சுவலாக மேலே வந்துட்டு இங்கே போனோன்னா இங்கே ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்கோமா, 2.0 1.5 2.0. ஸோ இதுதான் வந்து ஸ்கோரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஷார்ட்டிங் நடக்க போகுது. ஓகே, so score self dot score result of r comma keywords. Okay, comma reverse is equal to true. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரிசல்ட்டை வந்துட்டு ஸ்டார்டிங் பண்ணுறோம். ஸோ ஒன்றும் இல்லை, ஸோ ஷார்ட்டிங் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டை அந்த லிஸ்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் இங்கே நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா டாப் இஸ் ஈக்குவல் டு ரேங்க்ட் ஆஃப் :5. ஸோ இது ஒன்றும் இல்லை, ரேங்க்டு அப்படின்ற ரிசல்ட் இருக்கா, லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் 0 to 5 வரைக்கும் இருக்க எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். அதுதான் இதோட மீனிங். ஸோ 0 1 2 3 4 இதெல்லாமே வந்து பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து புல்லட்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு. ஸோ அதில் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஹியர் இஸ் அ வாட் ஐ ஃபவுண்ட் ஆஃப்டர் செக்கிங் மல்டிபிள் இன்டர்நெட் சோர்சஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து ஒரு ஃபார் லூப் ரன் ஆகும். ஃபார் ஐட்டம் இன் என்யூமரேட் ஆஃப் top of :3, start is equal to 1. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஃபார் item in enumerate of எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ enumerate of ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு டேட்டாவே வந்துட்டு இன்டகிரேட் பண்ணிடும், கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸையும் வந்துட்டு அதுக்கு அசைன் பண்ணிடும். ஸோ ஐக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ அசைன் பண்ணிடும், ஐட்டமுக்கு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு enumerate of அப்படின்றத கொடுக்குறோம். ஓகே, ஸோ டாப் ஆஃப் :3னா இங்கே டாப் ஆஃப் விட்டுறது என்ன கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள். ஸோ டாப் இஸ் ஈக்குவல் டு ரேங்க்ட் ஆஃப் :5. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ரேங்க்டு இல்லை 0 to 5 வரைக்கும் பிரிண்ட் டாப்பில் ஸ்டோர் ஆகுமா. ஸோ அதில் வந்துட்டு இங்கே டாப் ஆஃப் :3னா 0 1 2 இந்த ரிசல்ட் வேல்யூ மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம் 1. ஓகே, இது வந்துட்டு டிஃபால்ட்டு வேல்யூ. ஓகே,
ஸோ புல்லட்ஸ் டாட் அப் அண்ட் அப்னு ஒன்றும் இல்லை, புல்லட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் நம்ம வேல்யூவை ஆட் பண்ணுறோம். ஸோ என்ன வேல்யூ அப்படின்னா ஐன்ற இண்டெக்ஸு, தென் ஐட்டம் டாட் ஸ்னிப்பட் ஆஃப். ஓகே, ஸோ அதில் வந்துட்டு ஐட்டம் டாட் ஸ்னிப்பட்ன்ற வேல்யூவும் அப்பன் பண்ணிகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு சிட்டிஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு, அதில் ஃபார்மட் ஆஃப் ஐன்ற இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குமோ அதில் ஒன்று ஆட் பண்ணுறோம். ஐட்டம் டாட் டைட்டில் ஆஃப், ஸோ ஐட்டமில் டைட்டில் அப்படின்றத வந்து இன்டகிரேட் பண்ணி மைனஸ் சாரி இது திஸ் நாட் மைனஸ், ஸோ இது வந்துட்டு just underscore, okay, hyphen, sorry just a hyphen. So item dot url for I comma item in enumerate of top. Okay, so just வந்துட்டு for loopல I comma item in enumerate of top, இந்த டாப்ல வந்துட்டு 0 to 3 வரைக்கும் உள்ள வேல்யூஸை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம்ல. இங்கே பாருங்க, for I comma item in enumerate of top of colon 3 comma start is equal to 1. ஸோ இதில் வந்துட்டு டாப் ஆஃப் கோலன் 3 கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு 0 1 2 இந்த 3 வேல்யூ நம்ம எடுக்க முடியும் வெளியில். ஓகே, ஸோ அதனால் எனுமரேட் ஆஃப் டாப்பில் என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 0ன்ற இண்டெக்ஸ் அதோட கரஸ்பாண்டிங் ஐட்டம் வேல்யூ, 1ன்ற இண்டெக்ஸ் அதோட கரஸ்பாண்டிங் ஐட்டம் வேல்யூ, 2ன்ற இண்டெக்ஸ் அதோட கரஸ்பாண்டிங் ஐட்டம் வேல்யூ, இது எல்லாத்தையும் எடுக்கும் இந்த ஃபார் லூப்பில். ஓகே, எடுத்துட்டு ஸோ இங்கே ஃபஸ்ட் வந்து 0 + 1 1, ஸோ கரஸ்பாண்டிங் ஐட்டம் டாட் டைட்டில் ஆஃப், ஸோ தென் ஹைஃபன் ஐட்டம் டாட் அதோட யூஆர்எல். அதே மாதிரி ஸோ வேல்யூ 1ல் வந்துட்டு 2, இங்கே 1 + 1 2ன்னு மாறிடுமா. ஸோ இங்கே வந்துட்டு அதோட ஐட்டம் வேல்யூ, இங்கே வந்துட்டு ஐட்டம் டாட் யூஆர்எல், தென் வந்துட்டு இங்கே 2 + 1 3 அதோட ஐட்டம் வேல்யூ, இங்கே ஐட்டம் டாட் யூஆர்எல். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஃபார்மெட்டில் மாறிட்டு இந்த சிட்டிஸில் ஸ்டோர் பண்ணும். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னா ஸ்லாஷ் ஒன்றும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு சாரி, அது வந்து சி ப்ரோக்ராம் தான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். ஓகே, ஸ்லாஷ் என்னன்றது இங்கே என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் போகணும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ ஜாயின் ஆஃப் புல்லட்ஸ், ஸோ ஸ்லாஷ் என்ன டாட் ஜாயின் ஆஃப் புல்லட்ஸ் அப்படின்றது போடுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் போயிட்டு ஜாயின் ஆஃப் புல்லட்ஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக ஜாயின் ஆஃப் புல்லட்ஸ்னால் புல்லட்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கும், அவ்வளோதான். ப்ளஸ்ஸு ஸோ அதோட வந்து இந்த ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணும் ஸ்லாஷ். ஸோ நெக்ஸ்ட் லைன் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு நெக்ஸ்ட் லைனில் சோர்ஸஸ் அப்படின்றது பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் லைன் போயிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாஷனில் இந்த ஜாயின் ஆஃப் புல்லட்ஸ் இருக்கா, ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் லைன் போகும். அடுத்து ஜாயின் ஆஃப் புல்லட்ஸில் இருக்க எல்லா ஸ்ட்ரிங்கையும் எல்லா எலமெண்ட்ஸும் ஒன்று சேர்த்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் போகும். நெக்ஸ்ட் லைன் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் போயிட்டு தான் வந்துட்டு சோர்ஸை பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் லைன் போயிடும், ஏன்னா இங்கே ஒரு ஸ்லாஷன் இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லைன் போயிட்டு ஜாயின் ஆஃப் சிட்டிஸில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் வந்துட்டு ஒன்று சேர்த்து பிரிண்ட் பண்ணிடும். சாரி எல்லா எலமெண்ட்ஸையும் வந்துட்டு இன்டகிரேட் பண்ணிடும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் லைன் போயிட்டு ஸோ ஆஸ்க் ஏ ஃபாலோ இஃப் யூ வாண்ட் அ டீப்பர் எக்ஸ்பிளனேஷன் ஆர் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ். ஸோ அது அப்படின்ற ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணிடும் நெக்ஸ்ட் லைன் போயிட்டு. ஓகே, இதுதான் வந்துட்டு அவுட்புட்டாக கிடைக்க போகிறது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஃபைனல் வந்துட்டோம். ஸோ டெஃப் மெயின் ஆஃப் அப்படின்றது வந்துட்டு பாட்டை வந்து கால் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ பாட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபோ பாட், அதாவது இன்ஃபோ பாட்ன்ற ஃபங்க்ஷனை பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் அ ஹெட்டிங். ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப் இன்ஃபோ பாட் இஸ் ஆன்லைன், ஆஸ்க் மீ எனி திங், டைப் எக்ஸிட் ஆர் டு குவைட். ஓகே, டைப் எக்ஸிட் டு குவைட்னா ஒன்றும் இல்லை, எக்ஸிட் அப்படின்றது தான் வந்துட்டு ஸ்டாப் வேர்ட். ஸோ இதை டைப் பண்ணிட்டோன்னா இன்ஃபோ பாட் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறது நிறுத்திடும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு வைல் லூப்பு. ஸோ இந்த வைல் லூப்பில் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். ட்ரூ லூப் என்னென்னா வைல் லூப் வந்து இன்ஃபைனட்டாக அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரை எக்ஸ் எரர் ஹேண்ட்லிங். ஓகே, ஸோ ட்ரையில் வந்துட்டு ப்ராம்ப்ட்ன்ற ஒரு வேரியபிள், ஸோ இன்புட் ஆஃப் யூ ஸ்லாஷ் n u டாட் ஸ்ட்ரிப் ஆஃப். ஓகே, ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் வந்துட்டு இது பிரிண்ட் ஆஃப் இன்ஃபோ பாட் இஸ் ஆன்லைன், ஆஸ்க் மீ எனி திங், டைப் எக்ஸிட் டு குவைட் அப்படின்றது பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வரும். ஓகே, ட்ரைக்கில் வரும் ப்ராம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப். ஸோ இன்புட் ஆஃப் எதுக்குன்னா யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் போயிட்டு யூன்றதை பிரிண்ட் பண்ணும். ஸோ டாட் ஸ்ட்ரிப் ஆஃப், ஏதாவது கேப் இருந்தது அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட்டில் ஏதாவது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமில் கேப் இருந்ததுன்னா அதை வந்துட்டு கேப்பை எடுத்து விட்ருவோம். ஓகே, ஸோ அதுக்கு தான் இது கேப் எடுக்கிறதுக்காக. அடுத்து எக்ஸப்ட் ஆஃப் கீபோர்டு இன்டரப்ட் EOF எரர். ஸோ ஒருவேளை வந்துட்டு இதில் ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா எக்ஸப்ட்டுக்கு வந்துட்டு போகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை செக்ஷன் எரர் வந்தால் எக்ஸப்ட் கீபோர்டு இன்டரப்ட் EOF எரர் அப்படின்றது காட்டும். ஓகே, ஸோ ஸோ அதை காட்டினதுக்கப்புறமா பிரிண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் லைன் போயிட்டு இன்ஃபோ பாட்னு குட் பாயிண்ட் போயிட்டு அவ்வளோதான் பிரேக் பண்ணிடும். ஓகே, ஸோ
யா இது வந்துட்டு எரர் வந்தால் மட்டும்தான். ஸோ இஃப் ப்ராம்ப்ட் டாட் லோவர் ஆஃப் இன் எக்ஸிட் குவைட் பாய். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஒருவேளை நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்துட்டு எக்ஸிட் குவைட் பாய் இதில் ஏதாவது ஒன்றா இருந்தது அப்படின்னா இன்ஃபோபாட் வந்துட்டு இது ஸ்டாப் வெர்ஷன் கன்சிடர் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணி தான் நிறுத்திடும். ஓகே, ஸோ என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா இன்ஃபோபாட் குட் பாய் ஸ்டே கியூரியஸ் அப்படின்றத சொல்லிட்டு லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு போயிடும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபைனலாக பட் ஆனால் ஒருவேளை ரிப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பிரிண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் லைன் போயிட்டு இன்ஃபோபாட்ன்ற பிரிண்ட் பண்ணி ஸோ பிரிண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ரேப் டாட் ஃபில் ஆஃப் பாட் டாட் ஆன்சர் ஆஃப் ப்ராம்ப்ட் கமா வித் இஸ் ஈக்குவல் டு 100 ரீப்ளேஸ் ஒயிட் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஓகே, ரீப்ளேஸ் ஒயிட் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ அதாவது ஏதாவது ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. ஸோ வித் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ ரிப்ளை பண்ணுறதுக்கு இது என்னென்னா அந்த ஃபங்க்ஷனை போய் மேலே உள்ள இந்த டெக்ஸ்ட் ரேப் அப்படின்ற ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணுது. ஓகே, யா அது எங்கே இருக்குது டெக்ஸ்ட் ரேப். ஸோ இட்ஸ் ஓகே, யா ஸோ இதுதான் வந்துட்டு இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஸோ இஃப் நேம் இஸ் ஈக்குவல் டு மெயின் தென் மெயின் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இன்ஃபோபாட் ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே முடிஞ்சது. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு டெஃபினட்டாக இப்போ இந்த இன்ஃபோபாட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரன் பண்ணுறேன். ஸோ இன்ஃபோபாட் இஸ் ஆன்லைன் ஆஸ்க் மீ எனிதிங் டைப் ஆஃப் ஃபைல். ஸோ இந்த இங்கே தெரியுதா? ஸோ பிரிண்ட் ஆஃப் இன்ஃபோபாட் இஸ் ஆன்லைன் ஆஸ்க் மீ எனிதிங் டைப் எக்ஸிட் ஆர் ஃபைல். இதே இது இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? யா ஸோ அதே மாதிரி யூன்றதையும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதாவது இந்த ட்ரைக்குள்ளே இருக்கிற இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. போய் தெரியுதா? ஸோ இப்போ வந்துட்டு யூனில் ஏதாவது கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கிவ் அ நேம் ஆஃப் 10 countries அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே, கிவ் அ நேம் ஆஃப் 10 countries. ஸோ இதுதான் வந்துட்டு நான் கொடுக்குற இன்புட். ஸோ இப்போ வந்துட்டு இன்ஃபோபாட் வந்துட்டு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுது. யா ஸோ ஆக்சுவலாக இந்த இன்ஃபோபாட்டுக்கு வந்துட்டு இன்டர்நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி எடுக்கிற எபிலிட்டின்றது இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக 3 சோர்ஸஸ் டக்டோ, விக்கிபீடியா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த 3 சோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து தான் எடுத்து வந்து தரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஏதாவது ஒரு லிங்க்குள்ளே போனோம்னா கண்டிப்பாக நம்ம தேடுற வந்து டேட்டா வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ போயே காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா? யா ஸோ கிவன் நேம்னு போட்டு என்னமோ இருக்குது. ஆக்சுவலாக இது கண்ட்ரி நேம்ஸ் மாதிரி தெரியல. என்ன இதெல்லாம் மல்டிபிள், ஆனால் நேம்ஸை பற்றி தான் இருக்குது. எனக்கு நல்லா புரியுது. ஸோ இங்கே நேமிங், டபுள் சர்நேம், நேமுன்னு கேட்டதுனால வந்துட்டு எதோ நேமை கொண்டு வந்து கொடுத்துருக்கு, அது மட்டும் தெரியுது. ஸோ இங்கே மறுபடியும் உள்ளே போயிட்டு வேறு லிங்க்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே போனோன்னா இங்கே என்ன இருக்குது? இங்கே ஏதோ கோடெல்லாம் இருக்குது. நம்ம கேட்டது வந்து கண்ட்ரி நேம் தான். ஸோ ஆக்சுவலாக அதான் முதலே சொன்னேன் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற ரியல் டைம் அப்ளிகேஷன் ChatGPT, Claude மாதிரியான ரொம்ப அக்யூரேட் ரிசல்ட் இதில் எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இதில் நேமை பற்றி இந்தோ கண்ட்ரி நேம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இங்கே ஸோ கெட் கண்ட்ரி நேம் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, கண்ட்ரி நேமை பார்த்தோன்னா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இங்கே அவுட்புட்டாக கொடுத்து வச்சிருக்கு. ஸோ இது நமக்கு தேவையில்லை. வேறு ஏதாவது லிங்க்குள்ளே போகலாம், நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்கலாமா? இங்கே ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கு, வேட் அப்படின்னு இருக்கு. கண்ட்ரி நேம் எங்கே இருக்குது? இந்த கண்ட்ரிஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இந்த இருக்குது பார்த்தீங்களா? இன்ஃபோபாட்டால் நமக்கு தேவையான அவுட்புட் ஓரளவு கொடுக்க முடியுது. ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், பல்கேரியா, குரோடியா, சைப்ரஸ், ஜைக்கு, ரிபப்ளிக், டென்மார்க், எஸ்டோனியா, ஃபின்லாண்டு, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸு, ஹங்கேரி, அயர்லாண்டு, இட்டாலி, லெட்வியா, லித்யூனியா, லக்சம்பர்க், மால்டா, நெதர்லாண்டு, போலாந்து, போர்ச்சுகல், ரோமானியா, ஸ்லோவாக்கியா. ஓகே, ஸோ என்னென்ன ஸ்பெயின், ஸ்வீடன், ஸோ என்னென்னமோ கண்ட்ரி இருக்குது. ஓகே, ஸோ இருக்கட்டும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ இன்ஃபோபாட்டால் வந்துட்டு நமக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்க முடியுது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் இந்த இன்ஃபோபாட்டோட ஒர்க்கிங். ஓகே, ஸோ இந்த கோடுக்கான லிங்க்கை வந்துட்டு என்னோட சேனலோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ என்னோட GitHub லிங்க்கில் இந்த பைத்தன் கோட் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை போயிட்டு நீங்கள் கோடை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிற லிங்க்கை தென் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு தடவை வந்துட்டு
ரன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் ரிவர்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம். நேம் ஆஃப் ரிவர்னு கொடுத்தா ஏதோ ஒரு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு என்ன கொடுத்துருக்குன்னு போய் பார்க்கலாமா. நேம் ஆஃப் ரிவர்னு கொடுத்தோன்னா என்னமோ வந்திருக்கு. நேம் யோருபா ஆப்ரிகான்ஸ், இதெல்லாம் ரிவர் பேரான்னு எனக்கே தெரியாது. ஓகே ஓகே, வேறு லிங்க்குள்ளே போய் பார்க்கலாம். நார்த் அமெரிக்கா, இட் மே பி பாசிபிள், வேறு ஏதாவது கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ரிவர்ஸோட நேம் இருந்துக்கலாம். ஓகே, பட் எனக்கு தெரியாது. ஆஸ்திரேலியாவில் இதுக்கு ரிவராக இருக்கும். அது ப்ரோனியன் இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மீனிங் ரிவர் அப்படின்ட்டு. ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, ஜியாம்பா பாவன் அப்படின்னா ரிவர்னு அர்த்தம். ஓகே, வேற ஒன்றும் இல்லை, அதான் அதோட மீனிங். இதோ தேர்ஸ்டி, யாரோ தாகமாக இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபிஷ். ஓகே, இது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் உள்ளே போயிட்டு வேறு லிங்க்குள்ளே போகலாம். ஸோ ரிவரை பொறுத்துட்டு ரிவர் ஓரிண்டான எதோ டேட்டா இருக்குது. ஓகே, பட் ரேண்டமாக எதோ டேட்டா ரிவர் ஓரிண்டா எடுத்து தருது, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ ஓகே, உள்ளே போயிட்டு இது பண்ணிடலாம். ஓகே தென். ஸோ ஃபைனலாக வெரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வித் யுவர் பேஷன்ஸ். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்கை ஆக்சஸ் பண்ணி நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.